அந்த குட்டி பையனும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து பிக்கில பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க அந்த பிக்கில் கூட சண்டை போடலையா அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்கும்போது, எனக்கு தெரியுமா அவனை வந்து ஹியூமன் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி அவங்க கூட சண்டை போட முடியும்? அது மட்டும் இல்லாம அவங்க கூட ஃபைட் பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவானா. ஆனா நீங்க தான் இதுக்கு முன்னாடி மேண்டிஸ் கூட சண்டை போட்டிருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு இவங்க கூட சண்டை போட இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைச்சேன். பாக்கி அதை கேட்டுட்டு நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வேலையிலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசையே கிடையாது. என்னோட டேட தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கி இங்க சொல்லிட்டு இருக்கேன். மீன்வேல் யூஎஸ் மிலிட்டரி பேஸ்ல பீக்கில் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு காமிக்கிறாங்க. பயங்கர சிந்தனையில இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னும் ரீசன் பார்க்கும்போது யூஜர் வந்து அவனை ஃபிளிப் பண்ணி விட்டுருப்பாருல. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாருமே உனக்கு இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அதை பத்தி இவனுங்க யோசிச்சுட்டு இருக்கேன். பிக்ல பாத்து வந்த பிறகு ரெச்சு வந்து பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. இதுலயே முக்கியமா ஒரு 10 காலம் அடிக்க வச்சு பர்டிகுலர் 9வது வாழை மட்டும் உடைப்பாரா. எல்லாருமே ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பாங்க. அதான் ரெச்சு பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து பர்டிகுலர் ஒவ்வொரு வாளோட நம்பர் சொல்ல அந்த வாளுக்கு தனியா பாம்பு வச்சு மாதிரி வெடிக்க ஆரம்பிக்குது. மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு தான் பாக்கியா வந்திருப்பானா. ரெச்சு இந்த எக்ஸிபிஷன்ல முடிஞ்ச பிறகு பாக்கி கிட்ட வந்து எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்கும்போது, அவனுமே எனக்கு நீங்க கும்பு தடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா ரெச்சு செகண்ட் தாரே இல்லாம உனக்கு என்னால மார்ஷல் சொல்லி தர முடியாதுன்னு சொல்லிடுவாரு. நான் இப்ப எந்த ஒரு விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்டாவே இல்லை அந்த ஒரு மனிதனை தவிர. பாக்கிய மனசுல எல்லாருமே பிக்கில் அவனே கட்டி அழிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சான். மாதிரியான தாட் இவனோட மனசுக்குள்ள ஒரு நாளும் கூட ரெட்ஸை பார்த்து அவனா உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரெட்ஸுக்குமே பிக்கில் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது. எல்லாருமே கூட அவங்களோட ஒரு தடவையாட்ட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோணுதான். லைக் அவரோட 4 வருஷம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஹிஸ்டரி இருக்குல்ல, இந்த கலைக்கு எதிராக அவன் எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவான் அப்படிங்கறத பாக்கணும்னு அவருக்கு ஆசையா இருக்குது. நெக்ஸ்ட் அன்னைக்கு நைட்டே பிக்கில் யூஎஸ்ல இருந்து ஜப்பான் கொண்டு வந்துட்டாங்க. இப்போதைக்கு பிக்கில் எங்க வைக்கலாம் அப்படின்னு டோக்கியோவோட அண்டர் கிரவுண்ட் அரேனா இருக்குல்ல வச்சு அவனை பாத்துக்க போறாங்களாம். அப்பதான் கேரி பிக்கில் ரொம்ப நாள் எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் கிட்ட கேட்கும்போது ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிக்கில் இருக்காங்க அவனை யாராவது அட்டாக் பண்ணா மட்டும்தான் அவங்களை கொண்டு சாப்பிடுவானா, லைக் அது வரைக்கும் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவாரா. அவங்களுமே சிங்கம் கரடி அப்படின்னு சொல்லி நிறைய மிருகங்களை விட்டு பாத்துருக்காங்க. அதுங்க எல்லாமே பிக்கிலோட ஐ ஸ்டார் இருக்குல்ல அதை பார்த்து பயந்து ஓடிடுச்சான். அதெல்லாம் ஒரு ரேர் ஸ்பீஷிஸ் ஆன 500 கிலோ வெயிட்ல டைகரா இருக்காங்க. இந்த டைகர் இனத்துல வந்து வேலையிலேயே மொத்தம் 500 டைகர் தான் மிச்சமே இருக்குதான். இந்த மாதிரியான ரேர் ஸ்பீசிஸை வந்து பிக்கிலுக்காக இறக்க பிக்கில் வந்து ஒரே கேட்ச் அதோட ஸ்பைனை வந்து நொறுக்கி விட்டுருவான். பார்த்து டோக்கியோவால இருந்து எல்லாருமே ஆச்சரியத்துல இருக்க ஸ்டே மார்ட்டிங் இது வந்து நியூஸா வருமா அதை பாக்கி பார்த்துட்டு அட போங்களா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை தூக்கி வீசிடுவான். இதை பத்தி தான் ப்ரொஃபஸருமே ஒரு வீடியோ வெளியிட்டுப்பாரு. அந்த டைகருமே ஒரு ரேர் ஸ்பீசிஸ் அதை கொண்டு போய் ஒருத்தனுக்கு சாப்பாடா போடும்போது எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க. ப்ரொஃபஸர் வந்து பிக்கிலோட எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து வேலையில் உள்ள எல்லா கிரீச்சர்ஸ் விடையுமே முக்கியமானது. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அவன் சாப்பிடுறது அந்த டைகர் மட்டும் தான். இந்த வீடியோ பத்தி டிவில பேசிட்டு இருப்பாங்க. அதை ரெட்ஸுமே பார்த்துட்டு போனா இந்த ப்ரோக்ராம பார்த்த பிறகு ரெட்ஸ் ஸ்டேட் டோக்கியோவை தான் பார்க்க போவாரு. அவருமே ரெட்ஸை பார்த்துட்டு நீ எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்கும்போது, நான் டிவில பார்த்தேன் பிக்கிலுக்கு சாப்பாடு போடுறதுல நிறைய பிரச்சனை இருக்கிறது தெரியுது. உங்களுக்கு சாப்பாடுல பச்சாக்குறை இருக்குன்னா ஏன் பிக்கிலுக்கு சாப்பாடா மாறக்கூடாது? பிகாஸ் அவன் வந்து அட்டாக் பண்ணக்கூடிய மிருகத்தை மட்டும் தானே உணவா சாப்பிட்றான். இதை கேட்டுட்டு வாய பொழந்துட்டு என்னட்டு ஒன்னும் சாப்பாடா போடவா? இந்த பிரஸ் எல்லாருமே ப்ரொஃபசர் கிட்ட நீங்க என்ன எத்தனை நாளைக்கு தான் அந்த பிக்கிலுக்காக ரேர் ஸ்பீசிஸை வந்து சாப்பாடா போட போறீங்க மாதிரி அவங்க கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க. அவர் எதுக்குமே பதில் சொல்லாம போயிட்டு இருப்பாரு. டோக்கியோவா இருக்காருல அவர் வந்து ரெட்ஸோட ப்ரொஃபஸரை கேட்டுட்டு ஒரு ஹியூமன சாப்பாடா போடுறது வந்து ஒரு நல்ல ஐடியாவா எனக்கு தோணல. ரெட்ஸ் டோக்கியோவை விடுற மாதிரியே தெரியல. நீங்க அப்படின்னா அவனை சாப்பிடாம விட போறீங்களா? உங்களுக்கே தெரியும் அவனோட எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிராக்கல். டோக்கியோவை எவ்வளவு சொல்லி பாப்பாரு. வந்து உடனே நான் என்ன அவனை அவ்வளவு விஷயம் சாப்பிட விட்டுவேன் நினைக்கிறீங்களா? இதை வந்து ரெட்ஸுக்கும் பிக்கிலுக்கு இடையிலான போட்டின்னு சொல்லுவானா? நீ சொல்லிட்டு பாரு அப்படின்னு டோக்கியோவா தலையில வச்சுப்பாரு. ப்ரொஃபசர் இதை கேட்டுட்டு என்னால இதை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாரா. டோக்கியோவா கேரி அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே அதை கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேர்கிட்ட எவ்வளவு சொல்லி பாப்பாரு. அவனுக்கு பின்னாடி திரும்பி ப்ரொஃபசரை வாய முற்றியா இல்லையான்னு சொல்லும் போது வந்து ஒரு நோபல் லிட்டரேச்சர் இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி சொன்னது கிடையாதுல. சாந்தமா பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்களே பாத்தீங்களா அவனோட ஸ்ட்ரென்த் வந்து எந்த அளவுக்கு கம்பேர் பண்ண முடியாத அளவு அதிகமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இவன் பிக்கில் பக்கம் போனாலே செத்துருவான்னு சொல்லும்போது இங்கிட்டு இருந்த பிக்கில் வந்து சடனா எந்திக்கிறான். இதை பார்த்து இவங்க எல்லாருமே ஆச்சரியமாயிட்டு இருக்கேன். பிகாஸ் பிக்கில் வந்து ஒருத்தையான ஆம்பரண்டா இருந்தா மட்டும் தான் உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திக்கவே செய்வான். ரெட்ஸ் உள்ள வந்த உடனே பிக்கில் வந்து ஃபைட்டிங் சான்ஸ் எடுக்கிறான். இதுக்கு முன்னாடி பிக்கில் வந்து ஃபைட்டிங் சான்ஸ் எடுத்து யாருமே பாத்துருக்க மாட்டாங்க. பிக்கிலோட டொமைன்குள்ள ரெட்ஸ் வந்து பொறுமையா போவேன். லைட்டான தட்டி விட்ட மாதிரி இருக்கும். ரெட்ஸ் தூரமா போய் எழுதுவானா. டோக்கியோவாட்ட கத்த ஆரம்பிக்கிறான். நான் அப்பவே சொன்னல இந்த பேரோட வெயிட் டிஃபரன்ஸ் பார்த்தல அவன் இவ்வளவு தூரம் பறந்து போய் விழுந்திருக்கான். அந்த பிக்கில் வந்து பீஸ்ட் மாதிரி ரெட்ஸை நோக்கி ஓடி வரேன். வந்து அவனோட ஃபேஸ்ல ஒரு கைக்கு கொடுப்பான். மட்டும் இல்லாம அவனோட கால் தட்டி விட்டு மறுபடியும் அவனோட ஃபேஸ்ல கிக் அடிக்க ஆனா பிக்கிலோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. நான் இதுக்கும் ரீசன் இருக்குதா நான் அப்புறமா சொல்றேன். ரெட்ஸ் அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி பிக்கில் சண்டை போட ப்ரொஃபஸரால அவர் பாக்குறத நம்பவே முடியல. இவங்க எப்படி பிக்கில் ஓவர் போல் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு இருக்க. சடனா ரெட்ஸோட மண்டையில அடிச்சு பிக்கில் அவர் அன்கான்சியஸ் ஆக்கும்போது ரெட்ஸ் செத்துட்டாரு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நம்ம நினைச்ச மாதிரி ரெட்ஸ் பிடிச்சு அவரோட ஷோல்டர் கடிச்சு திங்க ஆரம்பிக்கிறான். அன்கான்சியஸ்க்கு வந்து அவனோட மண்டையில ஒரு அடி அடிப்பாரா. எதுவுமே அவன் கண்டுகிட்ட மாதிரி இல்லை. மறுபடியும் கடிச்சு திங்க ஆரம்பிக்கிறானா. அப்படியே அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்துருவாரு. நீ எப்படிதான் என்ன திங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவாரா. பெரிய ரெட்ஸை வந்து அவன் ஸ்லாங் பண்ண ஆரம்பிக்கிறான். சோட மண்டையில பல தாட்ஸ் வர ஆரம்பிக்குது. 1000 வருடம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஹிஸ்டரி வந்து இவனால ஒரு எஃபெக்ட்டுமே இல்ல. அப்படின்னா நான் இத்தனை வருஷம் மார்ஷல் ஆர்ட்ஸ் பழகினதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிக்குது. இப்போ ரெட்ஸ் வந்து அழுதுகிட்டு இந்த குழந்தைகள் ரோட்ல சண்டை போறதை பார்த்துட்டு அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. அப்பதான் பிக்கில் ஒரு பஞ்ச் பண்ணுவான். ஆனா ரெட்ஸ் அவர் அறியாமே அதை பஞ்சு தடுக்கிறாரு. சோ இதான் மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாலுமே கூட இத்தனை வருஷமா பழகின ஸ்கில் வந்து இப்போ கை கொடுக்க ஆரம்பிக்குது. நம்ம பாடிக்கு ஆபத்து வரும்போது அதை நம்ம அறியாமே நம்ம தடுக்க தான் செய்வோம். அது நேச்சர் தானே. அவங்க ரெட்ஸுக்கு பின்னாடி ஒரு ஆரம் மாதிரி தோன்ற ஆரம்பிக்குது. அந்த ஆரம் என்ன சொல்லுதுன்னா நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் அபாண்டன் பண்ணியிருந்தாலுமே கூட மார்ஷல் ஆர்ட்ஸ் அபாண்டன் பண்ணாது. அதனால எப்பவுமே நம்பிக்கையாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் பேருமா இப்போ வந்து ரெட்ஸுக்கு வேற சண்டை போட போயிட்டாரு. நான் இதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்கப்படுறதில்ல. நான் முடியுமா
முடியாது அப்படிங்கறது மேட்டர் இல்ல, நான் தான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாரா. லிட்டரலி இந்த இடத்துல பிக்கில வந்து ரெட்ஸ் ஓவர் பண்ற மாதிரி தான் இருக்கு. டோக்குகாவாக்கெல்லாம் உடச்சு தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. ப்ரொஃபசர் வந்து இவன் எவ்வளவு நேரம் சண்டை போடுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையாவே மார்ஷல் ஆர்ட்ஸ்ங்கிறது வந்து அமேசிங் தான் போலயே அப்படின்னு சொல்லுவாரா. டோக்குகாவும் அதை கேட்டுட்டு எனக்கு புரியல, கிளியராவே தெரியுது அவன் வந்து பிக்கில தோக்கடிச்சிட்டான், உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாரா. அதான் ப்ரொஃபசர் வந்து பிக்கில கண்டுபிடிச்சப்ப நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பாருல, அந்த டீடைல்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுல முக்கியமா அவனோட கழுத்து பகுதியில் உள்ள போன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை வச்சு பார்க்கும்போது மனிதன் வந்து குரங்குல இருந்து நிவாலாய் வந்துட்டு இருந்திருப்பான். இப்ப நம்ம ஹியூமன்ஸ் இருக்கோம், அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ் மாதிரி தான் தெரியுது. அவனோட ஸ்பைன் ஏரியால வந்து அந்த அளவுக்கு திக்கா போன்ஸ் இருக்குது. நம்மளோட மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து எல்லாமே ஒரு ஹியூமனை டேக் டவுன் பண்றதுக்காக தான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. இதுமே பீஸ்டுக்கு எதிராக இல்ல அப்படின்னு சொல்லும்போது பிக்கிலுமே அங்க ஒரு பீஸ்ட் மாதிரி நிக்க ஆரம்பிக்கிறான். போஸ்டரே பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு டெரிஃபைங்கா இருக்கும். இது வந்து இதுக்கு எப்படி கவுண்டர் கொடுக்க போறா நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது முடிவு பண்ணிட்டாரு, இந்த அட்டாக் வந்து டாஜும் பண்ண போறது இல்ல, இல்ல இடத்த ஒரு நவல போறது இல்ல அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. அவன் ஷேட்டை வரும்போது பஞ்ச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிக்கில் சார்ஜ் பண்ணி முன்னாடி வர ரெட்ஸுமே தயாரா தான் இருப்பாரா. அவர் அந்த பஞ்சை ரிலீஸ் பண்றதுக்குள்ளே அவன் வந்து அட்டாக் பண்ணிடுறான். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கிறான். பிக்கில் கண்ணீர் வெட்டிக்கிட்டே உள்ள நடந்து போயிட்டு இருப்பானா. டோக்குகவா ப்ரொஃபசரை பார்த்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு தெரியாத டின்னர் டைம் வந்துருச்சு. டோக்குகவா எனக்கு டின்னர் டைம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசரை பார்க்கும்போது நீ என்ன பிக்கில் கூட பண்ண ப்ராமிஸை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் கேட்கும்போது இந்த டீலை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மேட் பண்ண எடுத்தேன். டோக்குகவா அதை கேட்டுட்டு நீங்க என்ன இந்த ப்ராமிஸ் உண்மையாவே எடுத்துக்கிட்டீங்களா, நான் சும்மா தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கில் வந்து ரெட்ஸ் சாப்பிடாம இருக்கிறதுக்காக தடுக்க ஓடுவாரா. பிக்கில் கிட்ட நீ எப்படி உன்னோட ஃப்ரெண்டே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. கிலோ கம்முனு கதை அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்திருவான். கிலோ ரெட்ஸோட காலை தனியா எடுத்து சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவான். யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் தான் ரெட்ஸை காப்பாத்திருப்பாரு. நெக்ஸ்ட் டே ரெட்ஸுமே ஹாஸ்பிட்டல் இருந்து வேக்கப் ஆன பிறகு உயிரோட வந்ததை வச்சு சந்தோஷப்படுறதா இல்ல பிக்கில் கூட மேட் பண்ண ப்ராமிஸை வந்து பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதா யோசிச்சுட்டு இருக்காரு. நான் பாக்கி ரெட்ஸை பாக்குறதுக்காக வந்துருப்பானா, அவனுக்கு வந்து ரெட்ஸோட காலு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் போயிருக்கும். அதை வந்து பார்த்த பிறகு அவனுக்கே புரியுது ரெட்ஸுமே பாக்கிய பார்த்து நான் இதுல ஷேம் ஆகிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்ல, இதுல நான் கேவலப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நான் இந்த ஒரு விஷயத்துக்கு தயாராகாத போதும் நல்லா முடியும் நினைச்சு போனதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பாரா. எனக்கு நல்லா தெரியும் நான் எல்லா இதுக்கும் ப்ரிப்பேர் ஆகி தான் இருந்தேன், பட் இருந்தாலும் இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது, என்னோட ஓன் பிரின்சிபலையும் மீறிட்டேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருப்பாரா. பாக்கியுமே ரெட்ஸுக்கு நிறைய நம்பிக்கை தர மாதிரியான வேட்ஸ் பேசிட்டு திரும்பி வந்துட்டு இருப்பானா. அதான் பாக்கி ஹன்மா இதுக்கு முன்னாடி சொல்ற வேட்ஸ் ஞாபகம் வருது, இதுக்கு முன்னாடி ஒன்னு தின்றுவேன் அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. அப்பதான் எனக்கு புரிய வருது ஒரு மேட்ச் அப்படிங்கிறது வந்து வின் பண்றதோ லூஸ் பண்றதோ மேட்டர் இல்ல, ஒரு அனிமல் வந்து அதோட பெரிய ஹன் பண்ற மாதிரி யோசிச்சுட்டு பிக்கில் கூட சண்டை போடணும் அப்படிங்கிற கிரேஸ் வந்து பாக்கிக்குள்ள அதிகமாயிட்டே வருது. அந்த சீனங்க கட் பண்ணி டெப்போ வச்சு பார்க்கும்போது ஒரு டோஜல இருக்கிற ஸ்டூடெண்ட் மேல டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிட்டு பாரா. அப்பதான் அவருக்கு டோக்குகவா கிட்ட இருந்து கால் வர மாதிரி பேச தருவாரு. அப்பதான் ரெட்ஸ் பிக்கில் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த மேட்சை பத்தி டோக்குகவா டெப்போ கிட்ட விளவரியா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை பேசி முடிச்ச உடனே டெப்போ வந்து காட்சின் அவரோட ரூம்க்கு வர சொல்லிருப்பாரா. அப்பதான் இந்த விஷயத்தை காட்சிமி கிட்டே சொல்லும்போது காட்சிமி ரெட்ஸ் தோத்துட்டானா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவானா. எப்போ காட்சிமி கிட்ட அவன் தோத்துட்டா அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா காட்சிமி டெப்போ சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரியே தெரியல. எப்படிவே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. அந்த பிக்கில விட நீ பெரிய பிரச்சனையா இருப்பா போல, நம்ம வந்து அந்த பிக்கில் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தான், அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல இன்சிடென்ட் வந்து எல்லாருக்கும் மத்தியிலும் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. இதுலயும் கூட கொஞ்சம் ஆச்சரியத்தர மாதிரி பிக்கில் அவனை அடைச்சு வச்சு இந்த கேஜ்ல இருந்து தப்பிச்சு போயிட்டான். ப்ரொஃபசரை வச்சுட்டு இருப்பாரு, அவனுக்கு அவ்வளவு ஸ்டிச்சியா கொடுத்தா இவ்வளவு விஷயம் இருந்துச்சு போயிட்டானே, இப்ப அவன் எங்க போயிருக்கானோ அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது டோக்கியோல இருக்கிற ஸ்ட்ரீட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு பானா. அப்பதான் பிக்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஒதுங்கும்போது குப்பை கரங்குள்ள இருந்து ஒரு கையை உள்ளோட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பிக்ஸ்ல பார்த்தா பிக்கில் அவனோட ட்ரெஸ் போட்டு வெளியே வருவான். வெளியே வந்து இந்த வேலை பாக்குறதுக்கு அவ்வளவு புதுசா இருக்குது அவனுக்கு. வாழ்ந்த டைம்ல இந்த அளவுக்கு லைட் பில்டிங் எதுவுமே இருந்திருக்காதுல. சோ இதெல்லாம் அவன் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கும்போது அப்பதான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோட்ல வண்டி எல்லாம் போறது கிரீன் லைட் வந்திருக்கும். நார்மலான சிட்டிசன் எல்லாருமே அந்த இடத்துல நின்றுட்டு தான் இருப்பாங்க. ஆனா இவனுக்கு அந்த டிராபிக் ரூல்ஸ் பத்தி எந்த ஐடியாவும் இல்லாதனால ஸ்ட்ரைட்டா நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ ட்ரக் வந்து இவன் மேல மோதிரும். இப்ப அந்த ட்ரக் அவன் அவ்வளவு ஃபோர்ஸா முட்டிடுச்சா, இப்ப அந்த ட்ரக் வந்து இவனுக்கு ஒரு எனிமே மாதிரி ஃபீல் ஆகுது. சோ அந்த ட்ரக் நல்லா உடச்சு போட்டுட்டு கண்டெய்னர் இருக்கும், அதையும் சேர்த்து உடைக்க ஆரம்பிக்கிறான். கண்டெய்னர் உடைச்ச பிறகுதான் அவனுக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது, உள்ள கறி தண்டு இருக்குமா. சோ அதையுமே அவன் எடுத்து பச்சையா சாப்பிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி அவன் வந்து வயிறு பசியில இருப்பான். ரெட்ஸோட ஒரே ஒரு கால் மட்டும் தானே சாப்பிட்டுருப்பான், அந்த காலையுமே அவன் முழுசா சாப்பிட்டு இருக்க மாட்டான். இதெல்லாம் டோக்கியோல இருக்கிற மக்கள் சுத்தி பாத்துட்டு தான் இருப்பாங்க. அவன் பச்சையா இருக்கிற கறியை சாப்பிட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்கும்போது அதோட எபிசோடுமே எண்ட் ஆகுது.